இந்த எஃபிசல் டு ஜேம்ஸ் எழுதினது யார் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கு 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 6 and verse 3. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஸோ இந்த வார்த்தை யாரை பற்றி சொன்னாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கே இருக்கிற மற்ற மனிதர்கள் திடீர்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் மரியாளுக்கு பிறந்தவன் தானே, மரியாளுக்கு யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் அப்படின்ற குமாரர்களும் இருந்தாங்களே, இவங்களோட சகோதரன் தானே இந்த மனுஷன், எப்படி இவர்கள் இவ்வளோ ஆண்டவர்னு எப்படி நம்ம ஏற்றுக்கிறது, மேசியான்னு எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்த்தோம். அப்போ அங்கே நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னா, யாக்கோபு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர் ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் அந்த நாட்களிலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராகவோ அல்லது மேசியாவாகவோ இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாட்களுக்கு பிறகு somewhere close to 20 years after resurrection இவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா, he was leading the church at Jerusalem. அங்கே எருசலேமில் இருந்த ஆதி சபையை பவுல் போன பிறகு யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த யாக்கோபு நடத்தினார். அப்படி இவர் நடத்தின போது எழுதப்பட்ட ஒரு நிருபம், it says it is a letter but it doesn't sound like a letter, it is full of teaching. அது அவருடைய ஞானத்தோடும் இயேசு கிறிஸ்துவோடு அவர் வாழ்ந்த அந்த உறவின் அடிப்படையிலும் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். So the author of the book of James is none but the brother of Jesus, who is James himself. இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த புஸ்தகத்தை எழுதுறார் அப்படின்னா, he wrote amidst of a lot of trials and tribulation. அதாவது பவுலும் பேதுரு அந்த சபையை நிறுவி, அதற்கப்புறம் பவுலெல்லாம் அந்த இடத்துல இருந்து அவர்களெல்லாம் புறஜாதிகளுக்காக பேசுவதற்கு அவர்கள் கடந்து போன பிறகு, இங்கே இருந்த அந்த ஜூஸ், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஜூஸை மற்ற ஜூஸ் who did not accept Jesus Christ, they started to persecute them. அப்போ அந்த பாடுகளின் நடுவே அங்கே இருக்கிறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு எழுதப்பட்ட ஒரு லெட்டர் அல்லது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் இந்த யாக்கோபு எழுதின நிருபம். ஸோ கிவன் தட் பேக்ரவுண்ட், நீங்கள்லாம் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, நீங்கள் எப்போ எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க சுகின்? வாட் லெட் யூ டு அக்செப்ட் ஜீசஸ் as your personal savior? Questions, கேள்விகளை ஆண்டவர் உங்களுக்கு பதில் தந்த போது நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. Can I take it like that? Okay, when there was question, ஆண்ட்ரூ உங்கள் வாழ்க்கையில் when did you accept Jesus? What made you accept Jesus as God? Okay, no specific incident. Amika, உங்கள் லைஃப்பில் is there a ஓகே. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அப்பாவோட உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் திரும்பவும் கொண்டு வந்தப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பைபிளில் கூட ஏராளமான பேர் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா, பீட்டர்ஸ் மதர்-இன்-லா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா she might say, நான் ஒரு நாள் வியாதியாக இருந்தேன், வியாதியாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் என்னை குணமாக்கினார், அதனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு குஷ்டரோகி, மத்தேயு 8வது அதிகாரத்தில் Matthew chapter 8 there was a leper. If you ask that leper, why did you accept Jesus Christ in your life அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், ஆண்டவரினுடைய குஷ்டரோகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார், அதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு வேலைக்காரன் தான், there was a servant for the centurion. If you will go and ask him, ஏன் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்? என்னுடைய வியாதி நீங்கினது, என்னுடைய பிரச்சனை மாறினது, அதனால் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யவீருவனுடைய மகள், the daughter of Jairus, if you will ask her, she will say like, I was healed, I was given life, அதனால் நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். எஸ், நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேபி டு சம் இட் மைட் பி அ ட்ராமாட்டிக் ஈவெண்ட், ஆனால் ஒரு சிலருக்கு ட்ராமாட்டிக் ஈவெண்ட் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், ஆண்டவர் என்னை வியாதியிலேருந்து குணமாக்கினார், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார், இந்த ரீசன்ஸுக்காகலாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இஸ் இட் ரைட் டு சே தட்? It is half truth. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்பதெல்லாம் நான் சொன்னாலும்,
இன்னைக்கு அநேக சபைகளிலே சொல்லப்படாத ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாட் த ட்ரூத் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் அவர் சர்ச் டு பி ignorant வித் ஹாஃப் ட்ரூத். ஒரு பாதி உண்மையை மாத்திரம் நம்பி சபை சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்க எனக்கு மனதில்லை. அது என்னவென்றால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மையாக உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் உண்மை. It is how much ever it is true that you accepted Jesus as your personal savior to relieve yourself from the clutches of death, from the problems of this earth and so many diseases, it is as equally true to say, as equally correct to say that you have chosen Jesus, who will give you a lot of trials and problems in your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் அவர் நிச்சயமாய் அனுமதிப்பார். He will allow for sure trials, tribulation, temptations and all sort of problems in your life. ஆனால் இந்த சத்தியத்தை, இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரூத் நிறைய பேர் சபையில் போதிக்கிறது இல்லை. முதல் பாதியை மாத்திரம் சொல்லி கொடுக்கறதுனால் இன்னைக்கு சபைக்குள்ள வர்றவங்க எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன கேள்விக்குள்ளாக நம்ம போயிடறோம்னா, why God is allowing so many trials in my life? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு வரேன், நான் வசனத்தை கேட்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், பட் ஸ்டில் ஐ ஹேவ் ப்ராப்ளம்ஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், the first point I wanted to make this evening is trials and tribulations are appointed for a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் நியமிக்கப்பட்டது. It is appointed. You need to be aware that problems and persecutions are appointed for Christian. Let me ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். Philippians chapter 1 and verse 29. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 29வது வசனத்தை சுகின் கொஞ்சம் சத்தமா வாசிங்க சுகின். தமிழ்ல வாசிங்க அப்படியே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. So it is not just to believe him but also to suffer. நீங்க கிறிஸ்தவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் தான் எனக்கு ரட்சகர் அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவரை ரட்சகரா ஏத்துக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பாடுபடுறதுக்கும் என்ன இருக்கு? இட் இஸ் given to you, உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. இன்னொரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். அமிகா நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க அமிகா. John chapter 16 and verse 33. These things I have spoken unto you, that in me ye might have peace. In the world you shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. So இந்த வசனங்கள்லாம் எதுக்கு சொல்றேன்னா, I wanted to substantiate that the truth that உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில உண்டு. இன்னொரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கும் அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். What was the truth that the early apostle taught their believers was not that இயேசு கிட்ட வந்தா உங்களுக்கு நல்லா வியாதி சுகமாகும்னு சொல்லல, உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீந்து போயிரும்னு சொல்லல, எல்லாமே நல்லா இருக்கும்னு அவங்க சொல்லல. Their teaching was confirming the souls of the disciple and exhorting them to continue in faith that we must through much tribulation we have to enter into the kingdom of God. அப்ப அவங்களுடைய டீச்சிங் என்ன இருந்துச்சுன்னா, உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில நம்புறீங்களா? உபத்திரவங்கள் இருக்கா அண்ணா, நம்புறீங்களா?
உங்கள் வாழ்க்கையில் பாடு இருக்குது, என் வாழ்க்கையில் பாடு இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தால் நிறைய பேர் இன்றைக்கி உபதேசங்கள் வெளியே சொல்லப்படுகிற சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இஃப் யூ அக்செப்ட் கிரைஸ்ட் யூ நோ மோர் ஹேவ் ப்ராப்ளம், எல்லாத்தையும் மாத்திரக்கு தான் இயேசு வந்திருக்காருன்னு. பட் ஐ வாண்டட் டு டெல் யூ த ரியல் ட்ரூத். இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சீசரை கூட்டிகிட்டு போனார். Jesus took the disciples saying that let's go to the other shore. அவர் அந்த படகுல இருந்தாரா? இருந்தார். அவர் இருக்கும்போது அவங்க எல்லாம் அந்த படகுல போகும்போது தான் என்ன பண்ணுச்சுன்னா கடல் கொந்தளிச்சது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக கொந்தளிப்பு இருக்கும். ஆனால் நம்பிக்கை என்னன்னா, நம்ம மூழ்கி போக மாட்டேன். ஐ வில் நாட் பி மூழ்கி போகிறக்கு என்னது, ஐ வில் நாட் பி ட்ரவுண்ட், நான் மூழ்கி போக மாட்டேன். அப்போ ஆனால் பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா என்ன சொல்கிறது, யூடியூப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இல்லை நீங்கள் பெரிய உபதேசியார்கள் குருசேட்ஸில் பேசுகிறதும் என்ன காரியம்னா, ஏசுகிட்ட வாங்க எல்லாம் மாறும். நோ, that is half truth. Yes, God when he draws some people to him, he heals. அவங்க வியாதியை குணமாக்குறாரு, பிரச்சனைகளை மாத்துறாரு, கடன் தொல்லைகள் இருந்து விடுதலை கொடுக்குறாரு, அதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் உள்ளே இழுத்த பிறகு ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஒரு சில வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மேபி ஃபர்ஸ்ட் 3 verses, ஒருவேளை அந்த 3 வசனங்கள் உங்களுக்கு ஐயோ ஏன் இந்த பிரச்சனை தான், நம்ம இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனையா, வர்றதுக்கு முன்னாடி தான் பிரச்சனைன்னு நினச்சோம், இப்போ வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேருகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். Not just he will give you trials, but he will not tempt you more than your strength. He will tempt you, but he will also make a way to escape. நான் மாலையில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு சோதனையை உண்டு பண்ணுவார். அது நிச்சயமாக சோதனை இருக்கும். ஆனால் அந்த சோதனையின் மத்தியில் ஆண்டவர் நாம் தப்பித்து போவதற்கு ஒரு வழியையும் வைத்திருக்கிறார். அப்போ இன்னும் ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டிலிருந்து மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி அதன் பிறகு நான் இந்த காரியத்துக்குள்ளாக போகிறேன். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, பழைய ஏற்பாட்டிலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை இழுத்துட்டு வந்தார். இழுத்துட்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வனாந்தரத்தில் ஆண்டவர் அவங்களை நடத்தினார். அவங்களை எப்படி நடத்தினார் அப்படின்னா, 8வது அதிகாரம் உபாகமம் 8:2, டியூட்ரானமி சாப்டர் 8 and verse 2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தது உண்மை. மீட்டு கொண்டு வந்த ஜனங்களை வனாந்தரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா குறைவுகளில் நடத்தினார், பிரச்சனைகளுக்குள்ளாக நடத்தினார். தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு அங்கே எகிப்து தேசத்தில் வெங்காயமும் கோமுட்டிக்காயும் அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு. ஆனால் வனாந்தரத்தில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்தது. அப்போ the truth that I want to first let you know and I want you to be aware is that ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் பிரச்சனை இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனைக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. God allows problems in our life. So the next immediate question, தேவன் பிரச்சனையை அனுமதிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரணும் நேச்சுரலா? நீங்கள் சொல்லுங்கண்ணே. இப்போ பிரச்சனை ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு வந்து சொல்கிறேன். வாட் வில் பி யுவர் நேச்சுரல் ரியாக்ஷன் டு இட்? சொல்யூஷன் கொடுக்கணும். அதுக்கு சொல்யூஷனுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த்துக்கும் முன்னாடி பிரச்சனை கொடுக்க போறாரு. பட் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களே, வாட் வுட் யூ வாண்ட் டு நோ? when will it end? that's a good question. அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். why? ஏன் ஆண்டவருக்கு இது பண்ணும்? is it God so evil that he wants to அவர் என்னை அப்படியே பிடிச்சி நல்லவர் மாதிரி உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு எனக்கு என் பிரச்சனையிலேருந்து என் கஷ்டத்துலேருந்து என் வியாதியிலேருந்து எல்லாம் சுகம் கொடுத்து என்னை இழுத்துட்டு வந்துட்டு
நான் அவரையே நான் ரிலை பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு எல்லா பிரச்சனையும் எல்லா ப்ராப்ளமையும் கொடுத்துட்டா இந்த ஆண்டவர் நான் எப்படி பார்க்கறது? ஒரு ஹியூமன் டெண்டன்சியில் நான் பார்த்தேன்னா என்ன சொல்லுவேன்? ஹீஸ் அ சாடிஸ்ட். நல்லது மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து என்னை உள்ளே வச்சுட்டு நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஐ வாண்டட் டு கிவ் யூ certain verses why God allows certain tribulations in our life. ஏன் பாடுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 67 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சுகின் கொஞ்சம் சத்தமாக வாசிங்களேன் தமிழில். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். Why God allows trials in our life? இங்க தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி என்னால ஒழுங்கா நடக்க முடியல, நான் உபத்திரவம் என் வாழ்க்கையில நீங்க தான் அனுமதிச்சீங்க, அதுக்கப்புறம் I take God off my ways. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தாவீதோட ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி ஆண்டவர் எப்படி ஒரு ட்ரையலை தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் அனுமதிச்சாரு, அதுக்கூட பேக்ரவுண்டில் எப்படி அவருடைய வழியை திரும்பி அலைன் பண்ணுறதுக்கு அது எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த அதிகாரத்தை இந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க சுகின். தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். I will tell you the background of this incident. திடீர்னு ஒரு நாள் தாவீது ராஜாவுடைய பையன் அப்சலோம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அங்கே இருக்கிற மனிதர்கள்ட்டெல்லாம் நல்லா ஒரு மாதிரி பேசி அவன் பக்கம் ஆளுகள்லாம் சேர்த்துட்டு தாவீது ராஜாவை எக்ஸைலுக்கு அனுப்பிச்சிட்டான். எக்ஸைலுக்கு அனுப்பிட்டது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவோட எல்லா ஒய்ஃப்ஸை மேலே மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் சகல ஜனங்கள் பார்க்க அவர்களிடத்தில் இவன் பிரவேசித்து விட்டான். என்ன சொல்கிறது, அவர்களை பலாத்காரம் பண்ணி விட்டான், எல்லா மனிதர்கள் பார்க்க. இப்போ இந்த அவமானம் தாங்க முடியாமல் தாவீது ராஜா ஒரு தலையில் ஒரு துண்டை போட்டுட்டு அழுதுகிட்டு அப்படியே நடந்து போகிறார். இது யாருக்கு வந்ததுன்னா, யாரோட வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்னு சொல்கிற தாவீதினுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். ஏன் இந்த சம்பவம் வந்துச்சு அப்படின்னு தாவீது உடனே அங்கே பக்கத்தில் அபிஷாயின்னு ஒரு தாவீது கூட இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறான், ராஜா என்னை விட்டுருங்க, இந்த சீமேயி உங்களை வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டே வரான்ல, அவன் அந்த செத்த நாயை ஒரே அடி அடித்து நான் கொண்டுறேன். லிட்டரலி ஹி யூஸ் தட் வேர்ட், செத்த நாயை நான் அடித்து கொண்டுறேன் அப்படின்னு சொல்கிற உடனே தாவீது ராஜா சொல்கிறாரு, லெட் காட் லுக் அட் மை அஃப்ளிக்ஷன் அண்ட் லெட் ஹிம் டிசைட். அப்போ ஏன் இதை அனுமதித்தாருன்னு கொஞ்சம் உட்காந்து இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணி உட்காந்து பார்க்கும்போது அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனத்தில் தாவீது ராஜா எங்க வந்தாரு? and when David came to what is that place? அந்த வசனத்தில் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனத்தில் தாவீது ராஜா எந்த இடத்துல வந்தபோது இந்த சம்பவம் நடந்துச்சு? and when King David came to பஹூரீம்ன்ற இடத்துக்கு வந்தப்ப இங்கே யார் எழும்பிட்டான்? சீமேயின்னு ஒருத்தன் அங்கேருந்து கிளம்பி தாவீது ராஜாவை திட்டிகிட்டே வரான். இப்போ ஆண்டவர் ஒரு சில நேரத்துக்கு ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸில் ஆண்டவர் நமக்கு ட்ரையல் கொடுப்பார், ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸில் ஆண்டவர் நம்மளை நோண்டி வைப்பார். ஏன் அப்படின்னா, God wants to teach us something. என்ன டீச் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 2 முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, தாவீது ராஜா இப்போ சவுல் இறந்துடுறாரு, தாவீது ராஜா ராஜாவாக வந்துடுறாரு. இதுக்கிடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சவுல் இருக்கிற நாட்களில், கிங் சால் இருக்கிற நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிங் சாலோடைய டாட்டர் மீகாலை என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா ஹி ப்ராமிஸ்டு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இருந்து தாவீது ராஜா இவனை கொலை பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கவுடனே தாவீது ராஜா போய் கொகையாக மலையாக போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல்தியேல் அப்படின்னு சொல்கிற இன்னொரு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டாங்க.
ஸோ தே ஸ்டார்டட் டு லிவ் இன் சம்வேர். இப்போ தாவீது ராஜாவை திரும்பி வராரு. தாவீது ராஜாவை திரும்பி வரும்போது அப்னேர்னு ஒரு தெர் வாஸ் அ கமாண்டர் இன் பிளேஸ் ஹூ வாஸ் கால்ட் அஸ் அப்னேர். இப்போ அப்னேர்கிட்ட தாவீது ராஜா என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னா, உன்னைய நான் கமாண்டராக வைக்கணும்னா போய் அந்த மீகாலை திரும்ப கூட்டிகிட்டு வா, மீகால் என் மனைவி மீகாலை கூட்டிகிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ கூட்டிகிட்டு வரும்போது மீகாலை இந்த அப்னேர் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரும்போது பின்னாடியே இந்த பல்தியேல் அழுதுகிட்டே வரான். எந்த இடத்த வரைக்கும் அழுதுட்டு வரான்னா, இந்த பகுரீம்ன்ற இடம் வர வரைக்கும் ஹி வாஸ் கிரையிங். இங்கே பாருங்க, அந்த வசனத்தில் வாசிக்கலாம். 2 சாமுவேல் verses 3 and verse 16. அவள் புருஷன் பகுரீம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டே வந்தான். அப்னர் அவனை நோக்கி நீ திரும்பி போய் என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். நல்லா இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒய்ஃபை ஒரு ராஜான்ற ஒரு நிலையில் இருக்கிறவன் பிடிச்சி நீ வந்துரு அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பின்னாடி ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டே வராரு, அவனால் முடியாது, ஹீ cannot overcome டேவிட். அதனால என்ன பண்ணிட்டு வரான்னா, இந்த மனுஷன் அழுதுகிட்டே பின்னாடி வரான். ஜஸ்ட் இமேஜின் தட். அந்த மனுஷனுடைய சூழ்நிலையை பாருங்க, எங்கே வரைக்கும் அழுதுட்டு வரான்னா இந்த பகுரி மட்டும் வரான். இப்போ தாவீது ராஜாவுக்கு காலங்கள் வருஷங்கள் ஓடிருச்சு, இயர்ஸ் பாஸ்ட். நவ் காட் allows a trial in டேவிட்ஸ் லைஃப். எந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே பகுரீம் மட்டும், பகுரீமுக்கு வந்த உடனே இவன் தூசிக்க ஆரம்பிக்கிறான். மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆண்டவர் ஏன் அடிக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் தாவீதோட உள் மனசுக்கு என்ன தெரியும், அன்னைக்கு இங்கே வரைக்கும் அழுக விட்டோம்ல, இந்த இடத்து வரைக்கும் நம்ம உங்களை அழுக வச்சோம்ல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா, முன்னாடி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நாம் துணிகரமாய் செய்திருப்போம். இல்லை, ஒய்ஃபு போயிட்டாங்க. தாவீதுக்கு அதுக்கப்புறம் 7 மனைவிகள் இருக்கிறாங்க. ஹி ஹேட் இனஃப் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் எவ்ரிதிங். போய் ஸ்பெசிஃபிக்காக அங்கே இருக்கிற அந்த மீகாலை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது அவன் அழுதுட்டு வரான். அவனுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலாம். அவனை அவ்வளோ தூரம் பின்னாடி அழுதுகிட்டே இழுத்துட்டு வராங்க. சர்டன் டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் எதுக்கு பிரச்சனைகள் போராட்டங்களை அனுமதிக்கிறாருன்னா, God wants us to be merciful people. நம்மளை மேர்சியாக மாற்றுறதுக்கு நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அனுமதிக்கு. இன்னும் ஒரு சில சம்பவங்களை சொல்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். முன்னாடிலாம் நான் கிரிக்கெட் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். எனக்கு கிரிக்கெட் ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐ எம் அ ப்ரோ. அப்போ ஐபிஎல் வந்த காலம் 2013-14 இருக்குன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் வந்த காலம். அப்போ தான் சிஎஸ்கே ஆர்சிபிலாம் ஏபி டிவிலியர்ஸ் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் ஒரு ஆப் இருக்கும். என்ன ஆப்னா, மை ட்ரீம் 11 அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அதில் ஒரு நாள் இருந்துட்டு ஆஃபீஸில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரீம் 11ல் 1 lakh இருக்குது அப்படின்றாங்க. அவங்க எல்லோரும் டீம் நம்ம போடுவோம், வி வில் பெட் அப்படின்னு சொல்லி பெட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எனக்கு பெட் பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு என்ன இன்டென்ஷனில், பட் ஐ வாண்டட் டு ப்ரூவ் தேம், சி ஐ ஆம் அ ப்ரோ இன் கிரிக்கெட். எனக்கு கிரிக்கெட் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நானும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பெட்டை போடுறேன். அன்றைக்கி ஐ ஒன் த பெட். ஐ காட் 1 lakh rupees. அன்றைக்கி நான் அதை பெட்டை இது பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். காசு வந்துடுச்சு. அந்த காசை எடுத்ததை விட எனக்கு அதில் எனக்கு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே அடுத்த நாள்லாம் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் டெஸ்க்கு முன்னாடி ஒரு 20 பேர் நிற்பானுங்க. நீ டீம் சொல்லுன்னு. அப்படி எல்லோரும் நிற்பானுங்க. அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு ஃபுல் அமௌண்ட் வாங்காட்டி கன்சிடர் அமௌண்ட் எல்லாமே கெயினாக போயிட்டுருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அடி விழுந்துச்சு பாருங்க. கடன் மேலே கடனுங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை. வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நினச்சிருப்பாங்க வெளியில் இருக்கவங்கெல்லாம் அப்படின்னா, பாவம் இந்த பையனுக்கு சின்ன வயசு. எங்கள் அம்மா, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம், எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பையன் பாரு இந்த சின்ன வயசுலேயே எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே போடுறான் அப்படின்னு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் ஆண்டவர் என்னை அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு. இந்த மாலையில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, he wants to correct us, not just correct us. அந்த 1 லட்சம் ரூபா என் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா தப்பான வழியில் யாரையோ ஒருத்தரை ஒரு 10 பேருக்கு காசு கிடைக்குன்னு போடுறான். அவன் காசு எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்,
நான் வாங்கி வாய்க்குள்ளே போடுறேன். அதான் இந்த கேசினோ, இந்த லாட்ரி, இதனுடைய ஹோல் கான்டெக்ஸ்ட்டே. எவனோ கஷ்டப்படுற காசை நான் நோகாமல் நான் உறிஞ்சு சாப்பிட்டு போயிடுறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தப்பான வழியில் வந்த காசு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என் மேலே ஒரு மார்க் போட்டார். ஸோ he wanted to purify me, he wanted to change me into a God fearing holy man. ஸோ அந்த காசு கூட என்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்து அதை வெளியில் தள்ளுறாரு. இந்த மாலை வேளையில் இன்னொரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்ன ஒரு ஸ்டோரி. அவர் நல்ல ஒரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு என்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். ஹி வாஸ் இன் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அண்ட் என்ஜினியர். ஹி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் செலக்டிங் டெண்டர்ஸ் ஃபார் கவர்மெண்ட்டுக்கு டெண்டர்ஸை செலக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்கிறாரு. ரொம்ப நியாயமான மனுஷன், ரொம்ப நன்மையான மனுஷன். இப்போ உங்களுக்கு தெரியும், டெண்டர்லாம் போடும்போது டெண்டர் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் ஆஃபர் அ ஹியூஜ் சம் ஆஃப் ப்ரைஸு, மணி எல்லாம் பல வகையில் கொண்டு வந்து இவர்களுக்கு நிறையா இவர்கள் லியூர் பண்ணுறாங்க. ஒரு நாள் இவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார். வருஷங்கள் ஆகி வேலையை விட்டு ஊழியக்காராக மாறிட்டார். நவ் ஹீ இஸ் டிரைவிங் இன் அ ஸ்கூட்டி. யூஸ்வலி ஹீ ஹேஸ் அ வெரி குட் கார். ஸோ அந்த காரில் போகிறவர் அன்னைக்கு ஒரு விசுவாசி ஒருத்தவங்க கூப்பிட்றதுக்காக அவசரத்துக்கு போகிறதுக்காக இவர் வந்து கார் எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இவர் வேகமாக போகிறார். போகிற வழியில் என்ன நடந்துருச்சுன்னா பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இப்போ பெட்ரோல் தீர்ந்து போனோன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்ரோல் பங்குக்குள்ளே போகிறாரு. பெட்ரோல் பங்குக்குள்ளே போனோன்னா பெட்ரோலும் போட்டார். கிளம்பலாம், இவனுக்கு காசு கொடுக்கலான்னு பாக்கெட்டில் செக் பண்ணும்போது தேர் வாஸ் நோ பர்ஸை மறந்துட்டு வந்துட்டார் வீட்டில். இப்போ பெட்ரோல் பங்க்காரன் என்ன கேட்குறான்னா, என்கிட்ட நீ காசை கொடுத்தே ஆகணும்னு நிற்கிறான். இவருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கையில் ஒரு வாட்ச் இருந்திருக்கு. டக்கு நல்லா காஸ்ட்லியான வாட்ச்சு. அந்த வாட்சை கலட்டி உடனே அந்த பெட்ரோல் பங்க் ஊழியக்கார்ட்ட கொடுத்துட்டு நான் திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இவர் போகிறார். போயிட்டு இவர் திரும்பி வராரு. அந்த பெட்ரோல் பங்க்கில் அந்த பெட்ரோல் பங்க் ஓனர்கிட்ட வந்து கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தாங்க, வாட்ச் கொடுத்துட்டு போனேன், ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச்சு, திரும்பி வரும்போது அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அந்த வாட்சை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், அந்த பையன் இருந்தால் கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ஐயோ சார், இதுதான் அவனுக்கு லாஸ்ட் நாள், அவன் அடுத்து எங்கே போய் வேலை செய்கிறான்னு தெரியல, எங்கேயோ சவுத் இந்தியாவுக்கு அவன் மாறுதலாகி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், எங்களுக்கு அவனுக்கு கான்டாக்டே இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. ஃபோனை இவர் அடித்து பார்க்குறாரு. ஃபோனை இட்ஸ் நாட் ரீச்சபிள். இந்த வாட்ச்சு கிட்டத்தட்ட இட் வாஸ் அ வெரி காஸ்ட்லி வாட்ச், மோர் தென் இன் லேக்ஸ். அந்த காலத்திலேயே லேக்ஸில் இருந்த ஒரு வாட்ச். இப்போ இவருக்கு ரொம்ப மனசு வருத்தம். ஆண்டவரே, ஒரு விசுவாசி கேட்டாங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இந்த ஒரு வாட்ச் எனக்கு பிடிச்சிருந்த வாட்ச்சு, அந்த விசுவாசி கேட்டாங்கன்னு நான் வேகமாக ஓடினேன், இப்படி பெட்ரோல் தீர்ந்த நேரத்தில் அவனுக்கு ஏமாற்றக்கூடாதுன்னு இந்த வாட்சையும் கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் இப்போ போய் சேரும்போது இப்போ வாட்சையும் தூக்கிட்டு போயிட்டேன். என்ன ஆண்டவரே, ஏன் இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க? வை யூ அலவுட் இட் அப்படின்னு திரும்ப கேட்டே இருந்தாராம். அப்போ ஆண்டவர் ரொம்ப மைல்டாக அவர்கிட்ட பேசினாராம். அந்த வாட்ச் எப்படி வந்துச்சு மகனே அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சான். இவர் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு டெண்டரை ஓகே பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்து அந்த வாட்சை கிஃப்டாக கொடுத்தானா. அந்த வாட்சை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாடை அனுமதிச்சு, ஒரு பிரச்சனையை அனுமதிச்சு, ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சு, ஒரு லாஸை அனுமதிச்சு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் வெளியே தள்ளுகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், why tribulations in our life? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஆனால் நீங்கள் லேட்டாக அதனால் சொல்கிறேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை. ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பாடுகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் 100% உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. 100% ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் பாடுகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுமதிப்பார். அதற்கு ஒரு சில வசனங்கள்லாம் சொல்லி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிப்பாருங்கிறது முதல் காரியமாக சொன்னேன். ரெண்டாவது காரியத்தை நாங்கள் இப்போ தான் தியானிச்சுட்டு இருக்கோம். ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை வாசித்து ஒரு 2 கதையை சொல்லிட்டு இருந்தேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். Why God allows tribulation in our life அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மார்க் போட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம கையை பிடிச்சதுக்கு அப்புறமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்முடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில ரெசிடியூவோ இல்லை அங்கேருந்து வந்த ஆசீர்வாதங்களோ இல்லை நம்முடைய சுபாவங்களோ இன்னும் மாறாமல் இருக்குது. அதை வெளியில் தள்ளுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில்
பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். God will allow tribulations in our life to make us perfect. நம்மை பரிசுத்தவான்களாக பூரணர்களாக நம்மை மாற்றுவதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிப்பார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ ஆண்டி என்ன நீங்கள் சொல்லுங்கள், எலைஜா உங்களுக்கு யாருன்னு? பையன். உங்களுடைய சொத்து, நிலம், வீடு, கார், பங்களாலாம் உங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகும்? எலைஜாக்கு போகும். எலைஜாக்கான எப்போனா கொடுப்பீங்க? இப்போ கொடுத்துருவீங்களா? எல்லாத்தையும் எழுதி வச்சுருவீங்களா? எப்போ கொடுப்பீங்க எலைஜாக்கு? எலைஜாக்கு வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம்னா என்ன, பிரச்சனைனா என்ன, போராட்டம்னா என்ன, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். இவன்கிட்ட கொடுத்தா அவனை வேறு யாரும் ஏமாற்றி அவன்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, பையன் வளர்ந்துட்டான், இப்போ அவனுக்கு வயசு வந்துருச்சு, இப்போ எல்லாத்தையும் அவனுக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதி வைப்பீங்க. அது மாதிரி தான் நாம் பிள்ளைகள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆண்டவருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம். Now we are children. ஆனால் அடுத்த ஒரு நிலைமை இருக்குது. என்ன அப்படின்னா, டு இன்ஹெரிட் ஆல் த glories of God. தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கும் போது, அது எனக்குன்னு வரும்போது, நான் என்ன நிலைமையிலேருந்து எந்த நிலைமைக்கு போகிறேன்னா, பிள்ளை மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிற பிள்ளையாக போகிறேன். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஜெனசிஸ் சாப்டர் 24 வந்தோன்னா, ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாரு? பையன். ஆபிரகாமோட எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஈசாக்கு சொந்தம். ஆனால் ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்கண்ணே, கொஞ்சம் சத்தமாக எடுத்து வாசிங்கண்ணே விஜயண்ணே. ஆதியாகமம் 24 முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். யாரு 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 ஆபிரகாம் யாரை கூப்பிடுறாரு? வீட்டில் உள்ளவனுக்கு மூத்தவன். அவனுக்கு இன்னொரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றாங்க? யார் அவன்? அவன் யாரு? எல்லாத்துக்கும் யார் அதிகாரி? Was it Isaac or was it the oldest servants in the senior servant was the in charge? ஈசாக்கு பிள்ளைதாங்க, ஆனால் அவன் இன்னும் அதிகாரியா அவன் மாறல. எப்போ அதிகாரியா அவன் மாறுறானா, அவங்க அப்பாவுக்கு பூரணமாக அவன் எல்லாத்துலேயும் அடங்கியிருந்ததுக்கப்புறம், அவன் வளர்ந்ததுக்கப்புறம், அவன் பெரிய ஆள் ஆயிட்டாங்கிறத ஆபிரகாம் நம்பினதுக்கப்புறம், ஆபிரகாமோடதெல்லாம் யாருக்கு வந்துச்சு? ஈசாக்குக்கு வந்துச்சு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நம்பணும். ஏன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைனா, இன்னைக்கு பிள்ளைகள் தான். உங்களுக்கு தாங்க எல்லா ஆசீர்வாதமும், பரலோகத்தில் இருக்க எல்லா மேன்மையும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதமும், ஆண்டவர் படைத்ததனுடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு தான், நமக்கு தான். இட் இஸ் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ. நமக்கு சபையாகிய நமக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எலிஜிபிளா அப்படின்னு பார்க்குறது. இந்த பையன் இதை ஹேண்டில் பண்ணிடுவானா? இந்த சபையில் ஆத்மாவை கொடுத்தா டேவிட் ஹேண்டில் பண்ணுவானாங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கு ஒரு சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அழுகைகள், கண்ணீர்கள், இந்த மாதிரி திடீர்னு ஆளுகள்லாம் வராமல் போகிற சூழ்நிலைகள் இதெல்லாம் எனக்கு அனுமதிச்சு என்னை டெஸ்ட் பண்ணி இப்போ இவன் பார்த்துக்குவான்ப்பா அப்படி அவர் நம்பினதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யங்களை பரலோகத்தில் போய் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்னா, He wants to equip us. நம்மை அவர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுதியானவர்களாய் மாற்ற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர், நான் முதலே சொன்ன மாதிரி, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்கிறாரு. கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கே வச்சுருந்தாரு?
பாலைவனத்தில் வனாந்தரத்தில் வச்சுருந்தாரு. அந்த வனாந்தரத்தில் he was training them. ஏன் அப்படின்னா, முன்னாடி இவங்கெல்லாம் அடிமைகளாக இருந்தாங்க. they were slaves. அடிமைகளாக இருந்து அவங்களுடைய மென்டாலிட்டி எல்லாமே அடிமைகள் மாதிரி மாறி போச்சு. நம்ம இந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்தில் இருக்க பாவத்தை செஞ்சு 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 நம்ம மனசு யோசிக்கிறது, நம்ம மனசு பார்க்கறது, நம்ம தூக்கத்தில் கூட நம்ம கனவுகள், இது எல்லாமே எதுக்கு நேராக டியூன் ஆயிடுச்சு அப்படின்னா பாவத்துக்கு நேராக டியூன் ஆயிடுச்சு. இப்போ பாவத்துக்கு நேராக டியூன் ஆன நம்மளை பிள்ளைகளாக மாற்றி அவரோட ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நடத்துகிற பாதை வனாந்தரம். So in order to equip you, God allows wilderness in your life, and until you get equipped, He will allow wilderness. நீங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் தேறினவர்களாய் மாறுகிறது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? பிரச்சனைகளை கொண்டு வருவார். நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிப்பார். அப்போ இந்த யாக்கோபு எழுதின நிருபம் என்ன? யாக்கோபு எழுதின நிருபம்னு சொல்லிட்டு தொடர்ந்து கஷ்டம் வரும்னு சொல்கிறீங்க, கஷ்டம் இதுக்கு தான் வருது அதுக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ யாக்கோபு எழுதின நிருபத்தினுடைய சாரம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? How to handle trials and tribulation, and that is James, the book of James. வாசிக்கலாம். முதல் யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறேன். 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். My brethren, count it all joy when you fall into diverse temptation, knowing this, that the trying of your faith worketh patience. அப்ப சோதனையில நமக்கு சோதனை வரும்போது பைபிள் சொல்லி கொடுக்குற இந்த ஜேம்ஸ் சொல்லி கொடுக்குற ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, சோதனை வந்தா சந்தோஷப்படுங்க. சுகின் அப்படியே திரும்பி அண்ணன்ட்ட கையை கொடுத்து கேளுங்களேன். நீங்கள் அமிகா, நீங்கள் அப்படியே அவர்கிட்ட கையை கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு சோதனை வந்தால் சந்தோஷப்படுவீங்களா, இல்லை சோதனை வந்தால் வருத்தப்படுவீங்களா? நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சோதனை வந்தால் என்ன பண்ணுறது? வருத்தம் தான் படுவோம், சோர்ந்து போவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சோதனை வரும்போது சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படுங்க அப்படின்றாருன்னா, இந்த சோதனை ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும். என்ன செய்யும் அப்படின்னா, it will bring a fruit of the spirit and it is known as patience. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமிகா என்கிட்ட வந்தாங்க. அமிகா என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்டாங்க. ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் ஏன் எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனையை அனுமதிக்கிறாரு, எப்போ தான் ஏன் அமிக்கா அப்படி கேட்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, இல்லை அப்பா அம்மாவுக்கு ஐ அப்ளைடு பிஆர் அண்ட் தென் இட் இஸ் ஃபார் அ வெரி லாங் டைம், அப்படியே இருக்குது, எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ சொன்ன தேவ சித்தமாக இருந்தால் கண்டிப்பாக வரும்போது வரும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, பிஆர் கிடைச்சது கிடைக்கலங்கிறத காட்டிலும் அந்த டைம் பீரியடில் உங்களால் எதாவது செய்ய முடியுமா? என்ன பண்ணீங்க? சரி, உங்கள் இது வாங்கினாங்க. ஆனால் did you see that God put in you a patience in your life? உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம அதான் நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் பொறுமை தேவையில்லை, இது ஆண்டவர் உடனே செஞ்சுட்டா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடுவோம், இதெல்லாம் ஓகே தானே, சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் காக்க வைக்கணுமான்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பொறுமை. God wants us to be people of patience. அப்போ ஒரு சோதனை ஆண்டவர் கொடுக்கும்போது சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படுங்க அப்படின்னா, அது பொறுமையை நமக்கு கொடுக்கும். அதே இதை இன்னொரு வசனத்துலேயும் அங்கே சொல்கிறாரு. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் எழுதுகிறாரு, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. அப்போ உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை உண்டு பண்ணுன்னா பொறுமையை உண்டு பண்ணும். அந்த பொறுமை வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் கடையில் போய் வாங்க முடியுமா பொறுமையை? வேறு ஏதாவது ஆஃபீஸில் எங்கே கிடைக்குமா? வேறு ஏதாவது கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சொல்லி தருவாங்களா பொறுமையாக இருக்கிறதுக்கு? ஒன்று தாங்க சொல்லித்தர முடியும், when God allows problem in our life.
அப்போ அந்த பொறுமை உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதுனால சந்தோஷப்படுங்க. இந்த பொறுமை என்ன வேலையை பண்ணும் அப்படின்னா, யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ இந்த பொறுமை என்ன பண்ணுன்னா, பிரச்சனை பொறுமையை கொடுக்குது. ஆனால் இந்த பொறுமை உங்களை இட் வில் மேக், இங்கிலீஷில் அது என்ன வார்த்தை, இட் வில் மேக் பெர்ஃபெக்ட். எதுவுமே தேவையில்லாதவங்களா, எல்லாமே முற்றிலுமாக பெற்றுக்கொண்டவர்களாய் உங்களை மாற்றுறது எது அப்படின்னா பொறுமை. அப்போ அடுத்து இப்படி சொல்லிட்டு இருக்கவர், இப்போ நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு காரியத்தை சொன்னேன். ஹி ஷுட் பி ஹாப்பி. ஏன் ஹாப்பினா, இந்த பிரச்சனை வந்து அவன் வாழ்க்கையில் பொறுமையை கொடுக்குன்னு சொல்லி அவன் ஹாப்பியாக இருக்கணும். இந்த பொறுமை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த பொறுமைங்கிறது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டைவர்ஸ் ஆகி டக்குன்னு டைவர்ட் ஆகி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பொறுமையை பற்றி பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ட்ராக்கை மாற்றி என்ன சொல்கிறாருன்னா, எப்பா உனக்கு அறிவில்லைன்னா, கோச்சுக்காதீங்க சுகின், உனக்கு அறிவில்லை அப்படின்னா நீ ஆண்டவர்கிட்ட கேளுப்பா. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் பொறுமையை பற்றி பேசிகிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு ஞானத்தில், இங்கே ரொம்ப பாலிஷ்டாக பேசுகிறாரு, ஞானத்தில் குறை உள்ளவன் சொல்லி பாலிஷ்டாக பேசுகிறாரு. அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஃபூல், கரெக்டான அவர் இப்படி தான் எழுதியிருக்கணும். இஃப் யூ ஆர் அ ஃபூல் ஆஸ்க் விஸ்டம் அண்ட் காட் வில் கிவ் யூ. ஆனால் அதுக்கு அவர் பியூட்டிஃபுல்லாக எப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுறாரு அப்படின்னா, இஃப் யூ லேக் விஸ்டம், உனக்கு ஞானத்தில் குறைவு இருந்துச்சுன்னா. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த மனுஷன் பொறுமையை பற்றி பேசிகிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு முட்டாள்தனத்தை பற்றி அல்லது இப்போ ஞானத்தில் குறைவு இருக்கிறத பற்றி அவர் பேசுகிறார் அப்படின்னா, ஒரு சில வசனங்களை வாசிக்கும்போது, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது, முற்கோபி மதிகட்டை செய்வான். he that is soon, அதாவது குயிக் டெம்பராக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பைபிள் என்ன வசனம் சொல்லுது அப்படின்னா, குயிக் டெம்பராக இருக்கவங்க ஃபூலிஷாக. அப்போ ஒருத்தர் பொறுமையை பற்றி சொல்லிட்டு இருந்துட்டு அடுத்து நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இஃப் யூ ஆர் நாட் பொசஸிங் பேஷன்ஸ் இன் யுவர் லைஃப் தென் யூ ஆர் ஃபூலிஷ். கிங் சாலை பற்றி நம்ம 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது, கிங் சால் வந்து ஒரு பலி செலுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அந்த நாட்களில் ராஜாக்கள் பலி செலுத்த முடியாது, ஆசாரியர்களும் லேவியர்களும் தான் வந்து பலி செலுத்த முடியும். அப்போ சாமுவேல் வரணும். சாமுவேல் வர்றதுக்கு 7 நாள் இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, கிங் சால் போய் வெட்டிட்டார். வெட்டின உடனே சாமுவேல் உள்ளே வராரு, பலி செலுத்திட்டு இவர் இறங்குறாரு, அவர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்த உடனே சாமுவேல் சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை, புத்தியினமாக செஞ்சிட்டீங்க, யூ டிட் இட் ஃபூலிஷ்லி. ஏன் அப்படின்னா வெயிட் பண்ணலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் பொறுமை இல்லை அப்படின்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ மதிகேடன். we are foolish. நம்ம பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும். கோபுரம் அடுத்த வசனம் அதுதான். அதே 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் யாக்கோபு 1:19 சொல்கிறாரு, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், கேட்கறதுக்கு டு லிசன், பி ஸ்விஃப்ட், பேசுறதுக்கு பொறுமையாயிருங்க, கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்க. அப்போ 2 விஷயத்துக்கு பைபிள் வந்து ஸ்லோவாக இருக்க சொல்லுது. when you are going through trials in your life, பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க, கோபப்படுறதுக்கு பொறுமையாக இருங்க. அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாரு, ஏன் கோபப்படுறதுக்கு பொறுமையாக இருங்க அப்படின்னு. 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்ம கோபப்படுறதுனால ஒன்றுமே நடக்காதுங்க. ஜஸ்ட் பிகாஸ் we get angry we can change no one. யாரையும் மாற்ற முடியாது. ஒரு சில நேரத்தில் முன்னாடிலாம் நான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப கோவப்படுவேன். ஐ வில் கெட் வெரி ஃபியர்ஸ்ஃபுல்லி ஆங்கர் அட் மை மாம். ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறது கேட்கவே மாட்டாங்க. அது வந்து நான் சொல்கிறது ரொம்ப லாஜிக்கலி நான் ரீசன் அவுட் பண்ணி 100% கரெக்டுன்னு அவங்களும் சொல்லுவாங்க பின்னாடி, ஆனால் அது கேட்க மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன வரும்னா, சுருன்னு கோவம் வந்து பிடிச்சி கற்றுன்னு கற்றுவேன். கத்தி ஒரு சில நேரத்துக்கு நிறைய நேரத்தில் எங்கள் அம்மா அழுதுருக்குறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போகும்போது என் லைஃப்பில் நான் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், unless God changes certain
things in my mother's life or anyone's life, no matter how angry I am, no matter how much I talk, no matter how much I shout, I cannot change people. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கோவப்படாதீங்கப்பா, யாரையும் மாற்ற முடியாது, யாரையும் நம்ம மாற்றவே முடியாது. சரி, இப்போ லெட்ஸ் கம் டு த, நான் கொஞ்சம் ரீகேப் பண்ணிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போகும்போது சந்தோஷமாக இருங்க. ஏன் சந்தோஷமாக இருங்க? ஏன்னா பொறுமையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. பொறுமை உள்ளவன், இந்த பொறுமை என்ன பண்ணுன்னா உங்களை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களை பூரணராக மாற்றும். இட் வில் மேக் யூ பர்ஃபெக்ட். அதனால நீங்கள் பொறுமை உள்ளவங்களாக இருங்க. அப்படி அந்த பொறுமை இல்லாட்டி உங்களை பைபிளில் என்ன அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தில் குறைவுள்ளவங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணுன்னு அதே அதிகாரத்தில் சொல்கிறாரு, சந்தேகப்படாமல் கேளுங்க, சந்தேகப்படாமல் கேளுங்க. ஏன்? ஆமாம், நம்மளை கோவத்தை மாற்றுவாருன்னு நீங்கள் சந்தேகப்படாதீங்க. நான் முந்தியெல்லாம் எங்கள் அம்மாட்ட திட்டிட்டு, எங்கள் அம்மா அப்பா அம்மாலாம் கோவப்பட்டு திட்டிட்டு நான் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே என் கோவத்தை மாற்றுங்க, நான் என்ன இப்படி நான் கோவப்படுறேன் அப்படின்னு நான் ஜோம் பண்ணுவேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கோவத்தை மாற்றுங்கன்னா என்ன, நீங்கள் என்ன மாறவா போகிறீங்க? என் ஒய்ஃப் சொல்லுவாள். எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, நீ இப்படி ஜெபம் பண்ணும்போது நல்லா பண்ணுவோப்பா, ஆனால் திரும்ப பிரச்சனை வரும்போது கத்திட்டு, எங்கள் அம்மா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுன்னா கருப்பட்டியை வாயில் கொடுத்து செருப்பில் அடித்த கதையாக நீ அப்படி தான்ப்பா பண்ணுவேன், அதுதான் சொல்லுவாங்க. அப்போ யாருமே நம்பலைங்க என் கோவம் மாறுன்னு. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாட்டையோ என் மனைவிட்டையோ கேட்டிங்கன்னா கோவப்பட மாட்டார். பிகாஸ் ஹீ சேஞ்ச்ட் மீ. ஏன்னா நான் மாற்றலைங்க, அவர் என்ன மாற்றினார். இன்றைக்கும் அதே மாதிரி எங்கள் அம்மா பிளண்டர் பண்ணுவாங்க, இன்றைக்கும் நானும் அதே மாதிரி பிளண்டர் பண்ணுவேன், எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கோவப்படுறதுனால ஒன்றுமே மாறாது. அப்போ கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கணும்? அவங்கெல்லாம் சொன்னாங்க மாற்ற மாட்டார் மாற்ற மாட்டார், ஆனால் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன மாற்றுவார், என் சுபாவத்தை மாற்றுவார். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சுபாவம் இருக்கோ ஒரு சிலதான் நம்மளால் விடவே முடியாது. இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை விட முடியாமல் ஐயோ நம்ம எப்படி விட போகிறோம் யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஆஸ்க் காட் வித் ஃபெய்த். ஃபெய்த் இல்லாமல் ஆண்டவர் மாற்றுவாருங்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் கேட்டோம்னா நம்மளால் ஒன்றையுமே ஆண்டவர்கிட்ட வாங்க முடியாது. யூ வில் நாட் கெட் எனிதிங் ஃப்ரம் காட். பட் இஃப் யூ வில் ஹேவ் ஃபெய்த், தட் ஃபெய்த் வில் ஒர்க். அண்ட் இட் ஹஸ் ஒர்க்ட் வித் மீ, இட் வில் ஒர்க் வித் யூ. சரி, இப்போ கோபத்துக்குரிய காரியங்களை சொல்லிட்டேன், பொறுமை, கோபம், இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு லெசனை, ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசனை பேசுகிறார். என்ன லெசன் அப்படின்னா, ஒன்று யாக்கோபு 1 அதிகாரம் 26 வசனத்தில் உங்களில் இதெல்லாம் பாடுகளில் போகும்போது நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்து வர்றாரு. அப்போ முக்கியமாக ஒன்று சொல்கிறார், என்னென்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். அப்போ பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, உங்கள் வாயை கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் வாயை கொஞ்சம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாயை கொஞ்சம் மூடுங்க. அதாங்க கரெக்டான வார்த்தை. எல்லாம் பெரிய பக்திலாம் நல்லா ஜெபம் பண்ணுற, நல்லா பைபிள் வாசிக்கிற, நல்ல உபவாசம் இருக்கிற, காணிக்க கொடுக்குற, எல்லாமே பண்ணுற, வெரி குட். ஆனால் இந்த வாயை அடக்காமல் நல்ல கிறிஸ்டியன்னு நீ நினச்ச அப்படின்னா ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? அடா போடா திருட்டு போயில. திஸ் இஸ் வாட் காட் சேஸ். அப்போ என் வாழ்க்கையில் நான் பக்தி உள்ளவன்ற நிறையா காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன், இந்த வாயை அடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் எனக்கு சொல்கிறது என்னென்னா, your religion is waste. Man's religion is vain. இந்த வாய் ரொம்ப மோசமானதுங்க. நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது இந்த வாய் அப்படியே சன்னமாக சைடில் என்ன பண்ணிடும், ஒரு பெருமையை பேசிடும். நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது கூட டே இன் அண்ட் டே அவுட் நம்ம இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வாய் என்ன பண்ணும், பொய்ய சொல்லிடும். யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க, அவங்கள பற்றி என்ன பண்ணும், தப்பாக பேசிடும், கெட்ட வார்த்தை டக்குன்னு வந்துடும். இந்த நாவை மட்டும் we have to have control over our lips. ஏன்னா இந்த பாவம், இந்த நாக்கு எல்லா பாவத்தையும் செய்யும். பெருமை பேசுமா, பேசும். பொய் சொல்லுமா, பொய் சொல்லும். அசுத்தத்தை பேசுமா, பேசும். ஒருத்தவங்களை இப்போ கேவலமாக பேசுமா, பேசும். கெட்ட வார்த்தை பேசுமா, பேசும். லிஸ்ட்டில் வர கோவப்படுமா, இந்த நாவு கோவப்படும். 10 கற்பனையில் வரதில் முக்கால்வாசி பாவத்தை இந்த நாக்கை வச்சே செஞ்சு முடிச்சிடலாம்.
அப்போ இந்த நாக்கு பற்றி ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சர்க்கஸில் 5வது அதிகாரத்தில் இந்த ஜேம்ஸ் புக்கோட ஒரு லே அவுட்டை சொல்கிறேன். முதல் அதிகாரத்தில் எல்லாத்தையும் அங்கே பாயிண்ட்ஸாக அப்படி கொடுத்துட்டாரு. பொறுமையை பற்றி பேசிட்டாரு, கோவத்தை பற்றி பேசிட்டாரு, வாய் பேசுகிறத பற்றி பேசிட்டாரு, பக்தியை பற்றி பேசிட்டாரு, எப்படி ஆண்டோட விசுவாசத்தோடு இருக்கிறத பற்றி எல்லாம் பேசிட்டு அடுத்து 2, 3, 4, 5 என்ன பண்ணுறாருன்னா அதை எலாபரேட் பண்ணுறாரு. அதை பற்றி நிறைய எழுதுறாரு. அப்படி எழுதும்போது 4வது அதிகாரம் இல்லை 3வது அதிகாரம் நினைக்கிறேன், இந்த நாக்கை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, ஒரு சர்க்கஸில் ஒரு சிங்கத்தை என்ன பண்ணுவான் ஒருத்தன், ஒரு சின்ன குச்சியை வச்சு என்ன பண்ணிடுவான், கண்ட்ரோல் பண்ணிடுவான். ஆனால் நமக்கு எதை தெரியுமா கண்ட்ரோல் பண்ண முடியாது? சாப்பிட்றதுக்கும் இந்த நாக்கு கண்ட்ரோல் ஆகாது, பேசுகிறதுக்கும் என்ன பண்ணும் இந்த நாக்கு கண்ட்ரோல் ஆகிறதில்ல. அப்போ இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா, இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணி பழகணும். இதெல்லாம் நடக்கும்போது இன்னொரு முக்கியமான சப்ஜெக்டை டச் பண்ணுறாரு. அதோட நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். இன்னொரு ஜஸ்ட் another 2-3 minutes. பிரச்சனை வரும்போது சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படுங்கன்னா, பொறுமை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொறுமை உங்களை ஃபுல்னஸுக்குள்ளே கொண்டு போகும். அப்படி அந்த பொறுமையாக இருக்க முடியலன்னா யூ ஆர் நாலேஜில் நீங்கள் குறைவுள்ளவங்க. அப்படி குறைவுள்ளவங்களாக இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசத்தோடு கேட்டு நல்லா விசுவாசின்னு நினச்சிக்காதீங்க, வாயை அடக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு டக்குன்னு இன்னொரு இடத்துல அந்த 13வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. என்னப்பா அது? இவ்வளோ நேரம் நல்லா தான் செய்தி போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் தான் சோதனையை அனுப்புவாருன்னு சொன்னீங்க, அந்த சோதனை உங்களுக்கு பொறுமை கொடுக்குன்னு சொன்னீங்க, சோதனையில் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்ன இவர் இந்த மனுஷன் சடனாக ஓவரால் ஒரு யூ டர்ன் எடுத்து அப்படியே குழப்பி, ஆண்டவர் டெம்ப்டே பண்ண மாட்டாருங்க, ஆண்டவர் ட்ரையல்ஸ்லாம் அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கே. வாட் இஸ் திஸ்? இப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கணும் நான். சரி, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். பார்க், BARK. வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? என்ன மீனிங்? பார்க்கிங் லைக் எ டாக். என்ன? பார்க் ஆஃப் எ ட்ரீ. இப்போ அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், ஃபார்வேர்டு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஃபார்வேர்டுன்னு சொல்லும்போது என்னென்ன அர்த்தம் உங்களுக்கு வருது? மூவிங் ஃபார்வேர்ட். ஐ ஃபார்வேர்டட் இமெயில். அப்போ இல்லை, ஃபார்வேர்டட் இமெயிலுக்கும் வேறு அர்த்தம் இருக்குது, மூவிங் ஃபார்வேர்டுக்கும் வேறு அர்த்தம் இருக்குது. அப்போ ஒரு வார்த்தைகள் சில நேரங்களில் பல அர்த்தங்களை கொண்டு வந்திருக்கு. அப்போ இங்கே யூஸ் பண்ண இந்த டெம்டேஷனுங்கிற வார்த்தை கிரீக்கில் கூட பெராஸ்மோஸ் அப்படின்ற சேம் வேர்டு தான். ட்ரையலுக்கும் அதுதான், அதாவது பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளுக்கும் அதே வார்த்தை தான். இதே வார்த்தையை வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிசாசு கொண்டு நமக்கு பாவத்தை முன்னாடி கொண்டு வைக்கிறான் பாருங்க, அதுக்கும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா இதே சோதனை. இப்போ என்னங்க இதுக்கு ரெண்டுக்கும் சம்மந்தம்? பாடு ஒரு பக்கம், இந்த பாவம் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் கிவிங் அ வார்னிங். என்ன வார்னிங் கொண்டு வராருன்னா, நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன். அந்த பிரச்சனை போராட்டத்தில் நீ சந்தோஷமாக பொறுமையாக இருந்து யூ ஆர் மூவிங் ஃபார்வேர்டு. ஆனால் இப்போ ஒருத்தன் வருவான், அவனுக்கு பேரே சோதனைக்காரன், அவனுக்கு பேரே டெம்ப்டர். அந்த டெம்ப்டர் என்ன பண்ணுவானா, ஆஃபர்ஸை முன்னாடி வைப்பான். அந்த ஆஃபர்ஸ், அந்த டெம்ப்டேஷன் இஸ் நாட் ஃப்ரம் மீ. ஒரு வசனத்தை வாசித்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். மத்தேயு 4வது அதிகாரம். இந்த வாரம் நம்ம மார்னிங் ப்ரேயர்லேயும் இந்த அதிகாரத்தை தியானித்தோம். மேத்யூ சாப்டர் 4, மத்தேயு 4வது அதிகாரத்தில் அந்த வசனம், அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும்போது, மத்தேயு 4வது அதிகாரம் ஆரம்பிக்கும்போது, then Jesus was led up by the Spirit into the wilderness to be tempted by the devil. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசு ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்கு அங்கே கொண்டு போனார். அங்கே சோதிக்கப்படுறதுக்கு அவர் கொண்டு போனபோது யார் உள்ள வந்தா? ஓகே, எஸ், இங்கே தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வராரு. இது ஆவியானவர் நம்ம நடத்துகிற பாதை. தட் இஸ் த வில்டர்னஸ். இந்த வில்டர்னஸில் நம்ம பசியோட,
கஷ்டத்தோட, போராட்டத்தோட, பிரச்சனையோட இருக்கும். இப்போ அந்த 4th சாப்டரில் வசனத்தில் வாசிக்கும்போது அண்ட் ஜீசஸ் வாஸ் ஹங்க்ரின்னு இருக்கும். ஹங்கர் இருக்கும்போது அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா அண்ட் த டெம்ப்டர் கேம் அண்ட் செட் டு ஹிம். அப்போ பசியாக இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது, போராட்டத்துக்குள்ளே போகும்போது ஒருத்தன் வருவான். அவன் பேரே சோதனைக்காரன். அவன் கொண்டு வர சோதனை என்னைய நல்லவனாக மாத்திரக்காக வர சோதனை இல்லை, என்னை அழித்து ஒன்றுமில்லாமாக்கி என் பாவத்துக்குள்ளே கொண்டு போய் என்னை வைக்கிற ஒரு சோதனை. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரு பண கஷ்டம் இருக்குது. இந்த பண கஷ்டத்தோட ஐயோ ஏன் இந்த லாஸ் அப்படின்னு சொல்லி நான் அதவே யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஒரு பக்கம் ஆண்டவர் என்னை ஏதோ நடத்துகிறாரு, ஆண்டவர் என்னை ஏதோ என் வாழ்க்கையில் செய்கிறாரு, என்னை நல்ல பொறுமைக்குள்ளே என்னை நடத்துகிறாரு அப்படின்லாம் என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துகிட்ருக்கு. சடனாக எங்கேயோ இருந்து ஒரு ஆஃபர் வருது பிசாசுக்கிட்ட இருந்து. இப்போ சொல்கிறாரு, இந்த ஆஃபரை பற்றி ஜாக்கிரதையாரு. ஏன்னா அந்த ஆஃபரில் பாவம் இருக்குது. இப்போ ஒருவேளை பண கஷ்டத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான், டேய் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு லாட்ரியை வாங்கலாம். எனக்கு போன வாரம் இந்த நம்பரை போட்டால் 100% எனக்கு லாட்ரி அடிச்சிச்சு. நம்ம 2 பேரும் அது என்ன பின் பாலா என்ன பால், இந்த லாட்ரி ஓடுமே, இந்த எல்லா லாட்ரி ஸ்டோர்லேயும் ஏதோ பால் அப்படின்னு ஒரு போடுவாங்க, அந்த லோட்டோ பால் அதில் போய் நம்ம இந்த நம்பரை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஆஃபர் கொண்டு வருவானா, அதை நம்ம சோதிக்கணும். இது கர்த்தரால் வரல. இது இவ்வளோ நாள் என்ன நடத்துனது கர்த்தர் தான். ஆனால் இந்த பாவத்துக்குன்னு வந்த சோதனை கர்த்தர்னால வரல. கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையில் பாவத்தை கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டே போக மாட்டார். நோ லாட்ரி ஆர் நோ லக்கி டிப்போ, வேறு எந்த காரியத்தையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவரை மட்டும் நம்புங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் ஆச்சரியமும் அற்புதமுமாக நடத்துவார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் லாட்ரின்ற விஷயம் மாத்திரம் இல்லை. இட் மைட் பி, நான் உண்மையாலுமே என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நான் போன வாரமே இதை நான் சொன்னேன், 3 மணிலேருந்து மத்தியானம் 3 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் நான் வேலை செய்வேன். பிகாஸ் என் வாழ்க்கையில் சோதனை இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அந்த பிரச்சனை சோதனை வழியில் நான் இருக்கும்போது 3 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 2 மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சு எப்படியாவது நான் ஐ வில் மேனேஜ், எப்படியாவது நான் இதை மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக வேலை செய்தேன். பட் God did not want me to do that. ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா வச்சுருந்தாரு, என்னை நம்புப்பா, என்னை நம்புனேன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி சொல்கிறேங்க, அந்த பாதையில் நான் போய் பல ஆயிரங்கள் சம்பாதிச்சேன் ஒரு மாதத்தில். ஐ வில் ஈவன் டெல் யூ, சம்டைம்ஸ் when I did softwares I even made 15,000-20,000 in a month. I can also so surely say those money went like vapor and it did not help me out. But now I can say God taught me to rest on Him, and now I don't work, but He feeds me. இந்த மாலையோட சொல்கிறேன், எல்லா தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம்.